அண்ணன் இப்படி ஆயிட்டாப்ல சன்னியாசி. நான் அப்பவே சொன்னேன் அந்த மருந்தை சாப்பிடாதீங்க. ஏன் இப்படி மாறிட்ட? பச்சை மாத்திரை எப்ப எல்லாம் செஞ்சு விட்டா பெண்களே இப்ப பிடிக்காதப்ப ஏற்பட்டாடிப்பாத வெள்ளக்கமா பேர்த்தறாத இவ்வளவு பாவம் செஞ்ச எனக்கு நாது கொல்லி வச்சிருக்கேன். அப்பா சூடத்தை கூட இதுல இதெல்லாம் நாடு தப்பிச்சுக்கிட்டேன். சரி போயிட்டு வாங்க. தீர்க்காயுஷ்மான் போ. இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு ரிவான செலுத்தணும். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அதை வச்சு கொளுத்துறீங்க. தப்பிச்சிச்சு. சரி மறுபடியும் வேற போயிட்டு வாங்க. என்ன முதுகுல எப்படி இருக்குது? என்ன திரும்ப எவ்வளவு சம்பளம்? ஒரு 4000 ரூபாய் சம்பளம் வாங்க. திரும்பி இந்த முதுக காட்டேன். நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசமும் உபசரித்த உன்னை வாழக வெள்ளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எவர்களை தெரிந்திருந்தாலும் கூட உடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்டால் தகுந்த வரும். வேற மாதிரிதான் பார்க்கலாம். பேசுங்க. இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதன் இனிது ஆதிய தோழுதல் அதனினி இனிது அறிவினரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே. அது மட்டுமா வள்ளுவந்தனை உலகினிக்க தந்த வான்பால் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சைகளும் சிறப்பதிகார மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு வித்தாகவில்லை என்று மாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையும் கூட. காரணம் என்ன அப்படின்னா அழகான ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான பாடலை பாடி நீங்க எனக்கு வாழ்த்து கொடுத்திருக்கீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி ஒரு வாழ்த்து வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறார். அதுவும் நாரத மகரிஷி எப்படிப்பட்டவர், என்ன தன்மை உடையவர், அவரே என்னை தேடி வந்து எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும் பொழுது அப்ப நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நினைக்கணும். இருந்தாலும் பாருங்க, விவரத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, விவரத்தை கேளுங்க, நான் பதில சொல்றேன். ஆனா நீங்க கேட்கக்கூடிய விதம் எப்படி இருக்கு?
அம்மா உங்ககிட்ட விவரம் கேட்கறான் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்வேன்? சாமி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா பதில சொல்றேன், இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனா இல்லையா? ஆனா நீங்க கேட்ட விதம் எப்படி தெரியுமா? விவரம் கேட்கிற உங்ககிட்ட விவரம் கேட்டா விவரமா வருதான் பாப்பேன் பேசுங்க அப்படின்னா இத்தனை விவரம் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். வெய்வதும் ஒரு வார்த்தை, கொள்வதும் ஒரு வார்த்தை. வேணா போட்டா வெல்லம், போனா போட்டா கொல்லும். ஒரு எழுத்துதான். ஆமா. ஆனா நீங்க சொல்லக்கூடியது ஒரு வார்த்தையும் பலமுறை சொல்றீங்களே. விவரம் கேட்கறவங்க கிட்ட விவரம் கேட்டா விவரமா வருமானா இத்தனை விவரம் தேவையில்லையே. சனியை பிடிக்க நார கழுத பிடிச்சு முழுங்கிச்சான்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. பிச்சை எடுக்குமா பெருமானா அதை வந்து புடுங்கமா அனுமாறு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வைத்தானு எழுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தாளா, இதுவும் பழமொழி தான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாளா ஒருத்தி, இதுவும் பழமொழி தான். வாய்க்கால கட்ட கழுதையை அது போக்காலதான் விட்டு திருப்பணுங்கிறதும் பழமொழி தான். முக்காமலம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொன்னா ஒருத்தன், இதுவும் பழமொழி தான். பழமொழி தான். என்ன பழமொழி? இதுவும் ஒரு பழமொழி தாங்க. அதாவதுங்க இந்த நாடகத்துறையில அண்ணன் வந்து எல்லாரையும் பாராட்டின கணேசன், எல்லாரையும் வரும்பொழுது எல்லாரையும் தேர்ந்தெடுத்து ஒருவரையும் இந்த ஊருக்கு இவங்கதான் வரணும் அப்படின்னு ஒருத்தரையும் தேர்ந்தெடுத்து சொன்னேன், நீங்க தான் வேணுங்கிறத கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் மீதும் ஒரு அளப்பரிய அன்பு. ரசிகர்கள் இப்படிதான் இருக்கும். நேரம் ஆக ஆக வீட்டுக்கு எந்திரிச்சு போவாங்க, எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு இருக்கா பாருங்க. அந்த கலையின் மீது ஆர்வம், அந்த கலையை எவ்வளவு ரசிக்கிறாங்கிறது இதுல இருந்தே தெரியும். இந்த மாதிரி மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எல்லாராலையும் அப்படி இருந்துட முடியாது. அது உண்மைதான். ஆமா அதான் உண்மை. ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சொத்து என்னன்னு நாடகத்துக்கு போய் இன்னைக்கு காசு கொண்டு வரதா இல்ல, இன்னைக்கு பார்த்து நம்மளை பார்த்து இவ்வளவு பேர் ரசிச்சிருக்காங்கன்ற இந்த அன்பை தாண்டி வேற என்ன வாழ்க்கையில பெருசா கொண்டு போயிருக்கிறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்தாலும் எல்லா இறுதியில வருமா இந்த மாதிரி இறந்து போயிட்டாரம்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மத்தியில பேர் வாங்குற அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் பெரிய. அப்படின்னு பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு இது ரொம்ப கஷ்டம். கலைத்துறையில் அதுவும் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த கலைத்துறையில பேர் வாங்கணுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. உண்மை. ஜெயிக்கிறதுக்கு குதிரை மாதிரி ஓடணும். சரி, குதிரை வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்துல ஓடணும். இந்த கலைத்துறையை பொறுத்தவரையும் ஒருவேளை ஜெயிச்சுட்டா குதிரையை விட வேகமா ஓடணும். அந்த வேகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பின்னாடி பல குதிரை ஒடியாந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல போய் நின்னுட்டோம், அந்த இடத்துல நமக்கு சரி இது நமக்கு போதும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அத்தோட முடிஞ்சிடும். அதெல்லாம் தாண்டி மென்மேலும் நம்முடைய தொழிலையும் திறமையும் பெருக்கிக் கொண்டே இருந்தால்தான் பின்னாடி வர்ற குதிரையை நம்மள தாண்டாம நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியும். அந்த வகையில என்ன ஊர் அது, ஊர் ஒண்ணு இருக்குமே, இந்த வர ஊர் ஒண்ணு இருக்குன்னா யார் ஊரை சொல்ற? ராமநாதபுரம் மாவட்டத்துல நத்தக்கோட்டைன்னு ஒரு ஊர். நத்தக்கோட்டை? நத்தக்கோட்டை இல்லங்க, நத்தக்கோட்டை. நத்தக்கோட்டையா? பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, அருப்புக்கோட்டை, மாவடி கோட்டை, முன்னாடி இருக்குல்ல மாவடி கோட்டை, இது மாதிரி அதுவும் ஒரு கோட்டை, நத்தக்கோட்டை. நான் என்ன நினைச்சேன்னா இந்த புளியங்கோட்டை, வேப்பங்கோட்டை, பருத்தி கோட்டை இது மாதிரி நத்தக்கோட்டையா இருக்கும் போல இருக்கு. பருத்தி கோட்டைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சரி அதை யாரை விட்டுருங்க, அது இல்லப்பா பிரச்சனை. இப்ப பாருங்க சும்மா சட்டி சரக்குனா சாட நமக்குனே நீங்க நிக்காதீங்க, பேச்சுக்குதான் சொன்னேன். சரி இருக்கட்டும். அந்த நத்தக்கோட்டையில இருந்து ஒரு நத்தக்கோட்டையில இருந்து ஆமா ஒரு பொம்பளை புள்ள வள்ளி வேஷம் போடுறது. ஆமா அது பேர் என்னவோ, என்ன மாமா அது பேர் என்னவாமா, ஏதோ தேவின்னு சொல்லுவாங்கல்ல, வேற என்ன இந்த வள்ளி வேஷம். நத்தக்கோட்டையில இருந்து ஒரு பொம்பளை புள்ள வள்ளி வேஷம் போடுறது பேர் இந்திரா தேவி. எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க பாருங்க, நல்ல விளம்பரம். ரொம்ப அருமையா பாடுறீங்க. எல்லோராலும் கேட்டு ரசிக்கக்கூடிய அளவிற்கான சிறப்பான குரல் ரொம்ப நல்லா பாடு. எல்லாம் தாண்டி இந்த வர்ற நாரதர்கள் சண்டை போடுறதுக்கு சோத்த மூட்டையா கட்டிக்கிட்டு தெரியுது. இன்னைக்கு எப்படி தரமா மூட்டை தானே இல்ல? ஆமாமா இன்னைக்கு மூட்டை தான், இன்னைக்கு மூட்டை தான். ஏன் நம்ம சாப்பிடுற நேரம் இது தெரியுமா? நாங்க இங்க வந்து பாடுறோம்ல வர்ற நேரம், நான் இங்க யாரு நாரதரா இருந்தாலும் அவங்க வந்து இங்க பாடுற நேரத்துலதான் அந்த அம்மா உள்ள சாப்பிடுறது. ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அப்பதான் அட கொடுக்க முடியும், அப்பதான் நல்ல தெம்பா வந்து நாரதர்கிட்ட கத்தலாம் அப்படின்னு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. பாட்டு மட்டும் இல்ல, பேச்சு அப்படிங்கிற வகையில மிக சிறப்பான தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு இந்திரா தேவினா தெரியுமா இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்து திண்டுக்கலுக்கு தெரியுதுன்னா அப்ப அதுக்கு காரணம் என்ன? இந்த கலைத்துறை நீங்க வாங்கி வச்சிருக்க பேர்.
இல்லையா? அப்படின்னு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க மதிப்பிற்குரிய இந்திராதேவியர்ல. பாருங்க, எனக்கு வள்ளின்னு ஒரு பேர் இருக்கு. வருமா அந்த பேரை சொன்னீங்கன்னா பொருத்தமா இருக்கும். வள்ளிங்கிறது கதாபாத்திரம். இப்பொழுது இடத்துக்கு பொருத்தமான பேரு எனக்கு அதான் சொல்லுங்க. வள்ளிங்கிறது கதாபாத்திரம். கதாபாத்திரத்தை ஏற்று நிற்கக்கூடிய பெண் யாரு? இந்திராதேவி தானே. நான் ஒரு கேள்வியை கேட்டு உனக்கு தெரியலன்னா சொல்றீங்க. ஒரு கேள்வியை கேட்டு தெரியாம நீ நின்னுட்டேன்னு வைவே. சரி, காலையில என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்திராதேவி கிட்ட வெங்கடேஷ் கேள்வி கேட்டாப்ல அந்த பிள்ளைக்கு பயிர் சொல்ல தெரியலையா மேடையில நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளின்னு தான் சொல்லுவாங்க. வள்ளி யாரு? நாரதர் கேட்டதுக்கு வள்ளி. வள்ளி யாருன்னு சொல்லுவாங்க. வள்ளி யாருமா? இந்திராதேவி தானே. சரி, நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. வாங்கின பேரை தக்க வச்சுக்கிறது மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டு என்கிட்ட விவரம் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு விவரம் இருக்கான்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. வந்தமா அவர் கேள்வி கேட்டா தெரிஞ்சா பதில் சொல்லணுமா, தெரியலையா வாயை பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா நின்னமான்னு பேசாம போயிடணும். அதை விட்டு என்கிட்ட விவரம் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு விவரம் இருக்கான்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும். நொறுக்கி போய் நொறுக்கி. சரியா? சொன்னா ஆமா சாமி சரிங்க சாமி தலையாடிட்டு பேசாம நிக்கிறதோட பாட்டிக்கலாம். என்ன கேட்ட விவரம் கேட்டா விவரம் வரும் சாமி, இல்ல வராது சாமி, தெரிஞ்சா தெரியும் தெரியாம தெரியும் சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு என்ன என்கிட்ட வர வேற அளவு உங்கள்கிட்ட வேற இருக்கான்னா அப்ப துப்புரு தானே. அது வாங்கி வச்சிருக்க பேரை காத்தோட காத்தா கணப்பொழுதுல பறக்கட்டுறேன் அப்படியாலும் நான். சரியா? வந்தமா தெரிஞ்சதுக்கு பதில் சொன்னமா, தெரியலாம என்ன பேசாம போனமா இருக்க. சரியா? பேசு. இந்த உரச போன மாடு திருகாணியில மாட்டினது மாதிரி ஒரு மாடு உரசுச்சுன்னா ஒழுங்கான இடத்துல உரசுனா அது தப்பிச்சு வந்துடும். ஆனா திருகாணியில போய் உரசுன்னு வைங்கிற அப்புறம் என்ன ஆகும்? கயிறு மாட்டிக்கிறோம். கயிறு மாட்டிக்கிட்டா என்னாது? பப்பா வீட்டுக்கு பப்பா விருந்தாடி போனா நீனும் தொங்கு அப்புறம் நானும் தொங்குன்னு கிடக்க வேண்டியதான். என்ன பேசுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? என்னங்க மிரட்டுறீங்க? நீ இப்படித்தான் நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது நான் பேசுறேன். என்ன பேசுவீங்க? இங்க இருங்க அண்ணே, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்க. மெயின் வச்சு விடுங்க. என்ன அந்த மைக்ல கொஞ்சம் எடுத்து வச்சு என்ன ரெண்டையும் சேர்த்தே உங்களுக்கு வைக்க சொல்லிடுங்க. அதுதான் பிரச்சனை. என்ன பேசுறீங்க? என்னமா இவங்க வருவாங்களா? இவங்க கேட்பாங்களா? இவங்க கேட்டதுக்கு மட்டும் ஆமான்னு நாங்க தலையை ஆட்டிட்டு அப்படி ஓரத்துல நிக்கணுமா? உங்க சட்டமா? அடி ஒழிஞ்சு போறதா அவன் வேலை. நீங்க வைக்கிற சட்டமா தான் உங்க இடத்துல போய் வச்சுக்கோங்க. எங்க இடத்துல வைக்காதீங்க. எங்க இடத்துல வைக்கிறதுக்கு நீங்க எங்க இடத்துல வைக்கிறதுக்கு நீங்க ஆள் கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் ஆளு. சித்தம் நோக்கு சிவன் நோக்கு சத்தம் போட்டா நமக்கு செல்வாக்கு நீங்க அவைக்கு வரக்கூடாது, சண்டை விடாத சபைக்கு வரக்கூடாது. எங்களுக்கு அந்தத்திலையும் குறைச்சல் இல்ல சந்தத்திலையும் குறைச்சல். அப்புறம் என்ன பேசுறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படிலாம் முடியாது. என்ன நீங்க சட்டம் போடுறீங்க? என்ன சட்டம் போடுறீங்க? நீங்க சொன்ன உடனே நான் அப்படியே தூண் பக்கம் போய் இப்படியே நிக்கவா? என்ன அப்படித்தான் கைய கட்டி வாய புத்தி அன்றைக்கு இருந்தாரு அது மாதிரி நிக்கிறேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ரெட்டையாளம்னு ஒரு ஊரு. அது எங்கிட்ட பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல அது வந்து ஆவடியார்கள் பக்கம் தான். மாவடிக்கோட்டை இருக்கு பத்தியலா? ஆமா, எங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கா? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஆமா, எப்படித்தான் இப்படி எல்லாம் நடிக்கிறீங்களோ? ஆமா. அப்ப இந்த ரெட்டையாளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வெங்கடேசன் ஒரு பையன். சரி, சின்ன பையன் தான். சின்ன பையனா பொடி பையன். என்ன நான் வெங்கடேஸ்வரனை சொல்றேன், நாரதரை உங்களை சொல்லல. சாமியார பேசாம இல்லைங்க. ஆமா, அந்த பையன் எப்படின்னா நல்லா சின்ன பிள்ளையா இருந்தாலும் திறமையா பாடுறாருப்பா, நல்லா பேசுறாருப்பா. எவ்வளவு பெரிய ராஜபாட்டை நிப்பாட்டினாலும் பல ராகங்களை பாடி மக்களுடைய மனதுல இடம் பிடிக்கிற அளவுக்கு நிறைய திறமை வளர்த்திருக்காருப்பா அப்படின்னு பெரிய ஒரு பெயரை நம்ம ஊர் மட்டுமில்ல, நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளிநாடு முதல் கொண்டு அது என்ன புலன குழுமமா வாட்ஸ்அப் மூலமாக பல ரசிகர்கள் பட்டாளத்தையே நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா? சேர்த்து வச்சிருக்கீங்க. ரசிகர்களை என்னமா சொல்ற? ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்ன பயப்படுறீங்க? சேர்த்து வச்சிருக்கீங்களா? ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க பேர் எடுத்திருக்கீங்க. மரியாதைக்குரிய நாரதர் வெங்கடேஸ்வரன் அவர்களே, அந்த பெயரை ஒரு கன பொழுதுல காற்றோட காற்றாக இந்த மேடையில என்னால நீங்க கெடுத்துட்டு போயிடாதீங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எச்சரிக்கிறீங்க? நீங்க எப்ப வருவீங்க? இந்த அம்மா எப்ப வந்து எங்க பேரை கெடுப்பாங்க? நீங்க காத்துக்கிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
சொல்லுங்க. சரி, நம்ம வாங்க. கடமை வரட்டும். வருமாறு நாங்களும் காத்துக்கிட்டு எப்பவுமே நான் பேச மாட்டேன். எனக்கு அதை பேசுறதுல பெரிய அவ்வளவு விருப்பம் கிடையாது. இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? நெத்தியில ஏற்கனவே கேட்டுட்டு தானே இருக்கீங்க. நெத்தியில என்ன விட்டுறீங்க? விவரம் பேசணும். சும்மா நீ பெரியார நான் பெரியார பேசுறது அல்ல, அது இல்ல விஷயம். விவரம் பேசி பாத்துக்குவோம். இன்னைக்கு நீ யாரு நான் யாரு இந்த சேனப்பட்டியில இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். பாப்பா பாத்துக்குவோம். மோதி பாப்போமா? பாப்போம். மோதி பாப்போமா நீங்க? மோதி பாப்போமா? அது கொஞ்சம் முடியாத காரியம். செவத்துல போய் ஒட்டிக்கிறீங்க பாரு. வாய் சொல்லுதா? வேண்டாம், வாங்க பேசி பாத்துக்குவோம். பேசுங்க. இந்த அடிவுடி அதெல்லாம் நமக்கு சரியா வராதுமா. அதுக்கு நான் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைகிட்டயா? யாருக்கிட்ட பொம்பளை இருக்காங்க? பிள்ளையோட போய் சண்டை வர்றதுல நியாயம் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையோட போய் அடிச்சுக்கிட்டா அது ஏன் பொம்பளை பிள்ளையோட என்ன அடிதடிக்கு பொம்பளை பிள்ளைய போகாதுங்கிறீங்களா? நீங்க ஓவி எனக்கு தெரியும். இந்த பேச்சிலே தான் தெரியும் எவ்வளவு பேச்சு பேசுற பொம்பளை பிள்ளை. பேச்சனா அப்படி எல்லாம் கிடையாது. அடே அப்பா. எதுக்கு தயார் நடக்கணுமா இல்லையா? நெத்தியில என்னமா போட்டுருக்க? பட்டை. பட்டை. பசுபதி புலி சாப்பிட்ட பாசம். மன்னராயினும் விருதுகளே பிடி சாம்பல் என்பதை உணர்த்துவதற்கான் தெரியும். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. மந்திரமாவது நீரு, வானபரி மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீர். நீருக்கு பெருமை இருக்கு. திருநீற்றுக்கு பெருமை. திருநீரிட்டார் யார் கிட்ட? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்னா. திருநீரிட்டவர் யாரும் கெட்டு போனதில்லை. சிவனை மறந்தவர் யாரும் வாழ்ந்ததில்லை. இங்க பாருங்க, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சிவன் கோயில் இருக்கு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்ற 3 நாடுகள்ல தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு. தேவாரம்னா மூவர் பாடியதை தேவாரம்னு ஒன்னா சொல்றோம். இதான் தேவாரம். உங்க ஊர் உங்கள்ட்ட கேள்வி அப்படி கேக்குறது. உங்க ஊருக்கு பக்கத்துல திருவாரணன் மண்டை வெடிச்சிருமே அப்படியே. திருவாரணன் ஒரு ஊர் இருக்கா? ஆமா இருக்கா? இருக்கு. இந்த திருவாரணன்ல இருக்கிறதுல கோயில், பெரிய கோயில். என்ன கோயில்? அது சிவன் கோயில் தான். கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். சாமி கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிட்டுருக்கேன். உள்ள போனா எத்தனை அங்க லிங்கம்? நடக்கக்கூடிய கல்யாணம் பூராமே அந்த கோயிலுக்குள்ள தான் நடக்கும். சரி, உங்க கல்யாணம் ஆச்சா? அது வேணா. என் கல்யாணம் இங்க தான் நடக்கும். உள்ள லிங்கம் இல்ல. போய் பாத்தீங்களா? பார்த்தேன். எத்தனை லிங்கம் இருக்கு? ஒரு லிங்கம் தான். மூலவரா? ஆமா. ஒருத்தரால ஒண்ணுதான். இருக்கு. ஐயாக்கு பேரு என்ன? அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆதி ரத்தினேஸ்வரர் அப்படின்னு பேரு. அம்பாளுக்கு ஸ்நேகவல்லி ஸ்நேகவல்லி அம்மன் பேரு. ஆதி ரத்தினேஸ்வரர் ஸ்நேகவல்லி அம்மையார்னு பேரு. திருவாடானை அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அது தேவார 8வது ஸ்தலம். பாண்டிய நாட்டுல 8வது ஸ்தலம். பாண்டிய நாட்டுல மொத்தம் 14 ஸ்தலங்கள் தேவார பாடல் பெற்றது. அதுல 8வது திருத்தலம். ஆமா. போய் சாமி கும்பிட்டுருக்கீங்க. உள்ள எத்தனை லிங்கம் இருக்கு? ஒரு லிங்கம் தான் இருக்கும். ஒரு லிங்கம். ஒரு ஆலயத்துல இப்ப அம்பாள் பகவதி அம்மனே போறோம்னு வைங்களேன். உள்ள கோயில்ல போனோம்னா கருவறையா ஒன்று இருக்கும். அதுதான் மூல ஆலயம். அதான் இருக்கு. மற்ற இதர தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள்லாம் இருக்கிறது அது வேற. ஆனா ஒரு ஆலயத்துக்குள்ள போயிட்டோம்னா பகவதி அம்மன் இருக்கான்னா உள்ள பார்த்தா ஒரு லிங்கம் இருக்கு. அப்படித்தானமா? ஆமா. இது ஒரு லிங்கம் இருக்கு எங்க? திருவாரணையில. அதே மாதிரி மூலவரா 2 லிங்கம் ஒரு ஊர்ல இருக்கு. ஒரு ஊர்ல இருந்தா ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு ஊர்ல ஏன் 2 கோயில் இருக்காதா? ஒண்ணு இல்லங்கிறதுக்கு தான் உங்களை அங்க இருந்து வண்டி வச்சு உங்களுக்கு ஊர்ல சோறு போட்டு உங்களை கூட்டி கொண்டு இங்க நிக்க வச்சிருக்கு. 2 லிங்கம் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? 2 லிங்கம் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா. இல்லங்க, ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரே ஊருக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஒரே ஆலயத்துக்குள்ள. அப்படி சொல்லுங்க. இவ்வளவு தெளிவாதானமா சொன்னேன். ஆலயத்துக்குள்ள போனா ஒருத்தர் தான் மூலவரா இருப்பாரு. ஆனா 2 சிவலிங்கம் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கு. எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டேன். ராமனி ஈசனை வழிபட்ட ஸ்தலம் எது தெரியுமா? அதுதான் ராமேஸ்வரம். சரி. ராமனி ஈசனை வழிபட்டதுனாலதான் ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு பேரு. இந்த ராமேஸ்வரத்துல சிவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? அங்க போனா 2 லிங்கம் இருக்கும். ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? 2 லிங்கம் எப்படி? ஒரு லிங்கம் ஆஞ்சநேய பெருமான் காசியில இருந்து கொண்டு வரப்பட்டது. மற்றொரு இன்னொரு லிங்கம் எது அப்படின்னா சீதாதேவியினுடைய திருக்கரத்தால் அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து உருவாக்குனது. 2 லிங்கம். அந்த சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துல 2 லிங்கம். இப்ப கொண்டு வந்த லிங்கத்துக்கு காசி விஸ்வநாதர்னு பேரு. ஆமா. இந்த அம்மா செஞ்ச லிங்கத்துக்கு என்ன பேரு? ராமனே ஈசனை வணங்கி அதனால அவருக்கு ராமநாத சுவாமின்னு பேரு. ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி அப்படின்னு பேரு. அப்ப 2 லிங்கம் எங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல இருக்கு. ராமேஸ்வரத்துல. இப்ப நான் கேக்குறேன், ஒன்று சியம்புலிங்கம், இன்னொன்னு அந்த அம்மா கையினாலே உருவானது ஜோதிர்லிங்கம். சரி. 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்று தென்னாட்டுல இருக்கு. அது ராமேஸ்வரத்துல தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதான் சொல்லிட்டேனே. தென்னாட்டுடைய சிவனையே போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவா போற்றி அப்படின்னு நாம இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னா பெருமைக்குரிய ஸ்தலம் அதுவும் ஒண்ணு. இல்லையா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க. ஏன்னா எப்பவுமே யோசிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா எதிராளி கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தோம்னா திரும்ப அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தை வருமே.
கேள்வி நான் கேட்பேன், ஆ. பதில் சொல்றோட நம்ம படிக்கணும். அடேங்கப்பா. திருப்பி என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. சரியா? இங்க பாருங்க, என்ன? கேள்வி கேட்கறதுக்கு பெரிய ஆளு சின்ன ஆளு தேவையில்லை. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன என்ன என்னன்னு? ஏன் முருகப்பெருமான் கேட்கலையா அப்பா கிட்ட? அப்பாட்ட உங்க அப்பா கிட்ட கேட்கலையா? இல்ல, தெரியாதவங்கள்ட்ட கேக்குறது. ஓம் என்ற பிராமத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டாருல்ல? ஆமா, கேட்டாரு. சின்ன பிள்ளை தானே அவரு. ஆமா. அத மட்டும் ஒத்துக்குறீங்கல்ல? என்ன ஒரு ஆளு? அப்ப நான் சின்ன பிள்ளை கேட்டா ஏன் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அப்படி பாருங்க இங்கே. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. 2 லிங்கம் இருக்கிறது ராமேஸ்வரம். ஆமா. ஒரே ஆலயத்துக்குள்ள 3 லிங்கம் இருக்கு. ஏ? அது 3 லிங்கம் இருக்குங்க ஒரே ஆலயத்துக்குள்ள. அது இப்ப அதுக்கு அந்த ஊருக்கு என்ன பேரு? இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு என்ன பேரு? சொல்லுங்க பாப்போம். அத யோசிக்கணும். நாளைக்கே வரோம். நான் எந்த ஊர்ல இருக்குன்னு தான் கேட்டேன். நியாயம் என்னன்னா, இந்த ஊர்ல இருக்குங்கிறவங்க படிக்கணும்ல. அதை விட்டு இப்ப என்ன வேறு முன்னாடி என்ன வேறுனா இதெல்லாம் பேச்சா? நாரது மட்டும் தான் கேட்பாரு, வள்ளி கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க அப்பா. திருக்கானப்பேர்னு ஒரு ஊர். ஊருக்கு பேர் அதான் திருக்கானப்பேர் அப்படின்னு பேர். இந்த திருக்கானப்பேருங்கிற ஊர்ல அந்த ஊருக்கு சாமி கும்பிடுறதுக்காக வர்றாரு. யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றார். தேவராமாடி மூவர்ல ஒரு ஒருத்தர் இவர் வர்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாரு. அங்க வருகின்ற வழியில இறைவனை காண செல்வதற்கான வழி தெரியல. காளையார்பேட்டை வந்துட்டார். இன்னைக்கு ஊருக்கு பேர் காளையார்பேட்டை. அன்னைக்கு திருக்கானப்பேர் அப்படின்னு பேரு. இன்னைக்கு அந்த ஊருக்கு காளையார் கோயில்னு பேரு. ஏன் தெரியுமா காளையார் கோயில் பேர் வந்துச்சு? சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்ற பொழுது வழி தெரியாமல் என்ற அவரை சிவபெருமான் நந்தி பகவானுக்கு கட்டளையிடுறார். இவாப்பா என்னுடைய பக்தன், என்னுடைய நண்பன் இங்க வர்றான் என்னை காண்பதற்காக. வந்துகிட்டு வழி தெரியல, நீ காலை உருவில் சென்று அவனை அழைத்து வா அப்படின்னு நந்தி பகவானை காலை உருவில போய் கூட்டிட்டு வர சொல்ற. வந்தவருக்கு ரிஷபருடனாக, அதாவது காலை மீது அமர்ந்து காட்சி கொடுக்கின்றார் சிவபெருமான் அந்த ஊர்ல. அதனால அந்த ஊருக்கு பேர் என்னன்னா காளையார் கோயில்னு பேரு. இந்த காளையார் கோயில்ல தான் 3 சிவலிங்கங்கள் 3 ஆலயங்களாக ஒரே வளாகத்துக்குள்ள 3 மூலவராக காட்சி அளிக்கிறார். யாரு? 3 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஊரு. அதுக்கு முன்னாடி திருக்கானப்பேர்னு பேரு. இன்றைக்கு அந்த ஊருக்கு காளையார் கோயில்னு பேரு. சிவகங்கைக்கு பக்கத்துல காளையார் கோயில் ஒரு பெரிய ஸ்தலம் உண்டு. அதுதான் இன்றைய திருக்கானப்பேர், இன்றைய காளையார் கோயில். ஒரு பேர் சொல்றேனா? சரி சரி. 3 சிவலிங்கம் எந்த ஊர்ல சொல்லிட்டேன்ல, ஏத்துக்கிட்டீங்கல்ல? இப்ப நான் கேக்குறேன், அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. அப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. 5 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? புடிச்சு போறேன்ப்பா. என்னைய புடிச்சு நீங்க என்னோட போறீங்க? சரி, 3 லிங்கம் இருக்கக்கூடியதை அழகா சொன்னீங்க. சிவபெருமானே காளை உருவில் காட்சி கொடுத்ததுனால இன்னைக்கு காளையார் கோயில். 5 லிங்கம் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா இருக்கு. இங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் முருகன் கோயிலுமா? திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். ஆனா அங்க முதல்ல அபிஷேகம் யாருக்கு? சிவனுக்கு தான். ஏன் முதல் அபிஷேகம் அவருக்கு அப்படின்னா, சூரபதுமனை வதம் செய்வதற்கு முன்னதாக முருகப்பெருமானே என்ன செய்வாரா, எல்லா ஆலயங்கள்லயுமே ஒரு முருகனுக்கு அபிஷேகம், சிவனுக்கு அபிஷேகம் அப்படின்னா ஒரு ஐயர் தான் என்ன செய்வாரு, எல்லாமே பண்ணுவாரு. மணி அடிக்கிறது, தீவார்த்தனை காமிக்கிறது எல்லாமே ஒரு ஐயர் தான் செய்வாரு. ஆனா அந்த திருச்செந்தூர்ல மட்டும் பாருங்க, முருகப்பெருமானே பூஜா மூர்த்தியாக மாறி அவரே ஒரு சாமியாரை போல மாறி தன்னுடைய தந்தையை வணங்குவாராம். அங்கேதான் 5 லிங்கம் வரிசையா இருக்கு. 5 லிங்கத்தை வணங்கி விட்டுதான் பிறகு இவர் என்ன செய்வாரா, சூரபதுமனையே வதம் செய்வதற்கு வெளியில வருவாராம். அதனால இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகன் கோயில முதலிடம் யாருக்கு அப்படின்னா சிவனுக்கு தான். அங்கதான் 5 லிங்கம் பஞ்சலிங்கம் என்று சொல்வார்கள். போனவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா நாங்க கூட வந்து பாருங்க. ஆமா, நாங்க பார்க்காம தான் கேள்வி உங்கள்ட்ட கேக்குறோம். எங்களுக்கு தெரியாதுல்ல. உண்மைதானே? தெரியாம கேள்வி மட்டும் தெரியாதுல்ல. நானு பதில் தெரிஞ்சுதான் கேள்வி கேட்பேன். ஏன்னா நீ தப்பா சொன்னீங்கன்னா நான் வாட்டுக்கு தலையை தெரிய அடிக்க போறதா? நான் அப்படியே கிடையாது. அதாவது பஞ்சலிங்க வழிபாடு பண்றாரு. சூரபதுமனை வதம் செய்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வந்து மறுபடியும் வழிபடுகிறார் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவாதி அவர்கள் அனைவரும் எங்கள் குறை தீர்த்த தலைவா அப்படின்னு வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்களா முருகனை. அப்படியே திரும்பிய கோலத்துல காட்சி கொடுக்கிறது தான் இன்றைக்கு திருச்செந்தூர். அதான் உண்மை. திருச்செந்தூருங்கிற ஆலயம் எப்ப இவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் அது ஆலயம். ஆனால் முன்பாகவே கோயில் எது கட்டினாங்கன்னா
தன்னுடைய படை சேகரங்கள் எல்லாம் போய் தங்குவதற்கான ஒரு இடமாக வியாழ பகவானால் அங்கே சேத்திரம் உருவாக்கப்பட்டது. அதான் திருச்செந்தூர். அங்க போனா ஒரு மன அமைதி உருவாகும். இன்றைக்கு வியாழ சேத்திரம்னு பேரு. குரு பகவான் சொல்றோமே, குரு யாரு அப்படின்னா பிரகஸ்பதி. அதான் வியாழ பகவான். முருகனுக்கு அங்கே இன்னொரு பேர் இருக்கு. ஆமா, சூரபதமனை வதம் செய்த பிறகு அவருக்கு ஜெயந்திநாதர் அப்படின்னு ஒரு வெற்றினா ஜெயந்தினா ஜெயம் என்றாலே ஜெயந்திநாதர்ங்கிறது பேரு. ஆமா, செந்திலே கோவில் கொண்டான் செந்தில் ஆண்டவன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பெருமைகள்லாம் நிறைய இருக்கு. சரி, 5 லிங்கமே எங்க இருக்குன்னு கேட்டீங்க. ஆமா, நான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, போதுமா சும்மா கேக்குறேன் நான். ஏங்க நான் சொன்னா மட்டும் அதுக்கு சரியா போச்சு சாமி விடுங்கன்னா விட மாட்டேங்க. அப்புறம் நான் எப்படி தெரியாம மேடையில முடிக்கணும், அதை பார்த்து நீங்க சந்தோஷம். சரி, ஏதோ தெரிஞ்ச கேள்வி தெரியாத கடிச்சு என்ன பண்றது? ஏன் அது மாதிரி நான் தெரியாம நின்னுட்டேன்னா நீங்க அசிங்கப்படும். யோசிச்சு பாருங்க. தெரியும் எதுக்கு வந்த? அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்படியா? நீங்க எதுக்கு வந்தீங்க? அது மாதிரி அப்ப நான் கேக்குறது நீங்க சொல்லிட்டே ஆகணும். 5 லிங்கம் இருக்கிற திருச்செந்தூருங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஆலயத்துக்குள்ள 108 லிங்கம் இருக்கு. 108, 1 இல்ல 2 இல்ல, 108 லிங்கம் இருக்கு. நான் 2 கூட்டி 5 தான் கேட்டேன். நீ என்னமா இவ்வளவு கேக்குறீங்க? எப்படிமா 103 அதிகமா கேக்குறேன்? நான் கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். 108 லிங்கம் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? அது எந்த நாடு? வாங்க, எந்த ஊர்? நாடுக்கா? எந்த ஊர்? அஞ்சல். அது எந்த நாடு, எந்த மாவட்டம், அந்த ஊருக்கு என்ன பேரு? ஒரு கேள்விதாமா கேட்டேன். 5 லிங்கம் எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். அது எந்த ஊர்னு கேட்டேன், அது எந்த மாவட்டம்னு கேட்டேன், அது என்ன நாடுன்னு ஏதாவது கேட்டேன் நானு. நான் உங்கள்கிட்ட கேட்கலாம்ங்க, இன்னும் நல்லா கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். சோழ நாட்டுல, சோழ நாடு அங்க கும்பகோணம் இருக்குல்ல, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு சிவாலயம். திருப்பனந்தாளுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கு. இல்ல, இந்த ஊருக்கே மிகப்பெரிய பெருமை இருக்கு திருப்பனந்தாளுக்கு. அங்கே ஒரு சிவாலயம். இந்த திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல பாபநாசம்னு ஒரு ஊர், திருநெல்வேலிக்கிட்ட இருக்கிறது இல்ல, இங்க சுவாமி மலையே திருப்பனந்தாள் அந்த பக்கத்துல பாபநாசம் அப்படின்னு ஒரு ஆலயம். இந்த பாபநாசங்கிற ஊர்ல செங்கச்சோழ சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட ஆலயம். 108 சிவலிங்கங்களை ஒரே ஆலயத்துக்கு வச்சு கட்டினார். யாரு தெரியுமா? செங்கச்சோழன் அப்படிங்கிறவர், கமலாவதி தாயாருடைய பிள்ளை. ஏன் அவரை ரொம்ப பெருமையா சிறப்பா சொல்றோம்னா, தாயி தான் பிள்ளை இந்த நேரத்துல பிறந்தான்னா சோழ நாட்டுக்கே அழிவு அப்படின்னு கணிக்கிறாங்க ஜோதிடர்கள். கணிக்கும் பொழுது பார்த்த அம்மா இந்த நேரத்தை ஒரு வினாடி தள்ளி அந்த நேரத்துல பிறந்துருவாங்க குழந்தை. அந்த நேரத்துல பிறந்தா சோழ நாட்டுக்கே அழிவு. தான் பிள்ளை எந்த நேரத்துல பிறக்கணும், தானா அப்படியே இருந்தா தானே பிறப்பான் அப்படின்னு சொல்லி உத்தரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட சொன்னாலாம் தன்னை. பெத்த தாய் பிரசவ வலிங்கிறது எவ்வளவு கொடுமையானது. அந்த வலியையும் பொறுத்து கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா, நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கமலாவதி தாயர் என்ன பண்ணா, உத்தரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட சொன்னாலாம். தலைகீழ கட்டி தொங்க விட்டு அந்த நேரம், அந்த நாளிகை முடிந்த பிறகு கீழே அவித்து விட்டு அதுக்கப்புறம் பிறந்தா. பிறக்கும் பொழுது கண்ணெல்லாம் ரத்தம். தலைகீழ கட்டி தொங்க விட்டா பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? கண்ணெல்லாம் ரத்தம். அந்த வினா அந்த நாளிகை கழிந்த பிறகாக பிள்ளையை கீழே இறக்கி பிறந்தவன் செங்கச்சோழ சக்கரவர்த்தின்னு பேரு. இருந்ததுனாலதான் செங்கன் சோழனும். நீ செங்கன் சோழனும் 3 முறை சொன்னார். ஆமா, ஆனா சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆமா, அப்படி தலையில நாடு நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பெண்ணு உயிரையே கொடுத்தாலே, உயிரை கொடுக்கவும் செய்வான், சமயத்துல உயிரை எடுக்கவும் செய்வான். ஆமா, உயிரை எடுக்கிறது பொம்பளை பிள்ளைய என்ன பண்றது? உயிரை எடுக்கிறது நீங்க எப்படி ஏன் பிராணனை வாங்குறீங்க? வேற வழி இல்ல. அது மாதிரிதான் இங்க பாருங்க, அது யாரு தெரியுமா? அவரு யாரு? அந்த செங்கச்சோழனா பிறந்தாருல, செங்கச்சோழனா பிறந்தவர் யாருன்னா, திருவானைக்கான ஆலயம் இருக்கு திருச்சி, தெரியும்ல? திருவானைக்கா நீருக்குரிய ஆலயம், ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த திருவானைக்காங்கிற ஆலயம் எப்படி உருவாச்சு? அங்க இருக்கக்கூடிய அங்கே இறைவன் நீருக்குரிய ஸ்தலம் திருவானைக்கா. அங்கே யானை உருவிலும் சிலந்தி உருவிலும் 2 பேர் வணங்கினாங்க. இதான் தலவரலாறு முதல்ல. ஆமா, அன்று சிலந்தியாக இருந்த அவர் தான் பிற்காலத்துல செங்கச்சோழனா பிறக்கிறார். ஏன் பிறவி கொடுத்தாருன்னா, மறுபடியும் இறைவன் அவருக்கு யானை என்ன பண்ணும், இருக்கின்ற இடத்தை பூரா சுத்தம் செய்யும். சுத்தம் பண்ணிட்டு தன்னுடைய துதி கையாலே தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்தை சுத்தம் செய்யறது யானையினுடைய. ஆனா இந்த சிலந்தி என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணு? இந்த
மேல பூரா வலைய கட்டி வச்சிடும். ஏன்னா தென்னாவல் மரங்கள் நிறைந்த காடு. ஆமா. கீழே இலைகள்லாம் விழுன்னு சிலந்தி வலை கட்டி இறைவனை பாதுகாத்து இலைதலைகள் அந்த லிங்கத்தின் மேல விழுந்துட கூடாது, இந்த வலைய கட்டி வைக்கும். தினமும் போய் வலைய கட்ட யானை போய் கடுவுறேன்னு வலைய பூரா அப்படி கழிச்சுட்டு வர 2 பேருக்கும் சண்டை. வந்துருச்சு சிலந்தி. யானையுடைய துதிக்கையின் வழியே உள்ள போயிருச்சு. உள்ள போனா யானை கீழே அடிச்சு யானையும் செத்து போச்சு, துளசியும் செத்து மன்னிக்கணும் பேர் என்ன சிலந்தி, 2மே செத்து போச்சு. இப்ப பாருங்க, யானை நேர்மையான வழியிலே இறைவனை வழிபட்டது. ஒரு உயிரை கொல்லணுங்கிற எண்ணத்தோடு சிலந்தி இருந்ததால மறுபடியும் பதவி கொடுத்தாராம். யானைக்கு அங்கே மேல கணங்களுக்கு அதிபதியாக பதவி கொடுக்கிறார். இவரா மறுபடியும் வந்து சிலந்தியாக வந்து ஒரு உயிரை கொல்லணுங்கிற எண்ணத்தோடு இருந்ததுனால செங்கச்சோழனா பிறக்க வச்சார். அதனாலதான் இவர் கட்டிய ஆலயங்கள் எல்லாமே யானை போகாது உள்ள. அப்படி சொல்லுங்க. ஏன்னா யானையினாலதான் அங்கே சண்டையே வந்தது. யானை புகாத ஆலயம் அதான் திருவானைக்காலை யானை புகாது. அது போல அவர் கட்டிய அத்தனை பாபநாசத்துல 108 சிவலிங்கங்களை உள்ள வச்சு கட்டினாரு. அங்கே யானை போக முடியாது, மேல ஏறி போக முடியாது அளவுக்கு தான் அவ்வளவு கோபம் அந்த யானை. ஆமா ஆமா. வள்ளிநாயகமும் நாரதரும் மட்டும்தான் கேள்வியை தர்க்கம் செய்ய வேண்டுமா? ரசிகரின் கேள்வி. தர்க்கம் பண்ணணும்னா இங்க வந்து நின்று பேசணும். யார பகுனையா? இல்ல இல்ல, ரசிகர்களும் தர்க்கம் பண்ணணுமா? ரசிகர்கள் தர்க்கம் பண்ணா இங்கே வரணும். பள்ளி சகுனம் சொல்லாது, பூ மணக்காது, ஒரு மைக்கு தனியா போடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனமுருகன் அன்பு அண்ணார் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளி பழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளி பழங்கி அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி. அம்மா சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது சம்பந்தமா இப்ப நம்ம ஒண்ணு பேசியிருக்கோம், அது சம்பந்தமாவே பேசணும். அப்ப சொல்லுங்க. அதாவது பள்ளி சகுனம் சொல்லாது, ஆமா, பூ மணக்காது, அது சரி, கருடன் வட்டம் விடாது. எங்க எந்த ஊர்ல? காசியில. ஏன்னு கேட்டிருக்காரு. காசியில சரி, காசியிலதான். ஆனா ஏன் காசியிலதான் இதெல்லாம் நடக்காது? கருணா வட்டம் விடாது, பள்ளி சகுனம் சொல்லாது, பூ மணக்காது, பிணம் நாராது. காசியில பிணம் நாராது. இந்த இருக்கிறதுல இந்த கேள்வி எல்லாம் கேட்டது யாரு? இந்த நம்ம அண்ணன் தான் கூட்டிட்டு வந்து பெருமையா தூக்கி வச்சுட்டு அது சரி வச்சுட்டு ஒரு கேள்வி சொன்னேன். நீங்க பாக்குற வேலை அவருதான், வேற யாரு? சரி, எல்லா சார்பாகவும் கேட்கிறாங்க. ராவண